ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ வாத்தியார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்ன காயின் இப்போ மைன் பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து மைன் பண்ண காயினை லைவாக வித்ட்ராவல் பண்ணி அதை வந்து ஸ்டாக் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டேக்கிங்னா என்னென்னா, கிரிப்டோ நம்மக்கிட்ட தான் இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம யாருக்கும் சென்ட் பண்ணவோ ஆர் செல் பண்ணவோ முடியாது. அதுக்கு நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும். நம்மக்கிட்ட சும்மா காயினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அதில் எந்த ஒரு பெருசாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது. ப்ரைஸ் ஏறிச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு ப்ராஃபிட்டாக வரும். இந்த நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கரண்ட்டாக மைன் பண்ணிகிட்டு இருக்க காயினை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த காயின் தான் நான் இப்போ மைன் பண்ணிகிட்ருக்கேன், ஆட்டம்ன்ற காயின். இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது என்கிட்ட. இப்போ நான் எவ்வளோ காயின்ஸ் வந்து மைன் பண்ணியிருக்கேன். ஒரு காயினோட விலை வந்து 182. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்போ இதை வித்ட்ரா பண்ண போகிறோம். இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணலாம். பே-ட்டுன்ற பட்டன் கிளிக் பண்ணோன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் எனக்கு வந்து கிரிப்டோ காயின் வந்து சென்ட் ஆகும். கண்டினியூ கொடுக்குறேன். பேமெண்ட் வந்துடும். என்கிட்ட இவ்வளோ ஆட்டம் காயின் இருக்குது. பேமெண்ட் ப்ராசஸிங் தான் காட்டுது. இப்போ இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே 2600ன்றது வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது இல்லை, நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே காட்டுது பாருங்கள், 2593 வந்து நான் ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரிவார்ட்ஸ் வந்திருக்கு, 18 rupees வந்திருக்கு. அதை ஸ்டாக் பண்ணி ஒரு 1 week மேலே ஆகுது. பேமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நம்ம அது வரைக்கும் ஸ்டாக்கிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 14 ஆட்டம் காயின் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 15.85% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாலெட்டை ரிசீவ் ஆகிருக்கானு. ரிசீவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏறி இருக்குது. 2.66 ஆட்டம் வந்து இப்போ எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து இப்போ நம்ம அந்த ரிவார்டை க்ளைம் பண்ணி பார்க்கலாம். க்ளைம் கொடுத்துட்டேன். க்ளைம் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வித்ட்ரா பண்ண ஆட்டம் காயினை வந்து அகைன் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்கிட்ட 516 ஐநாருக்கு ஒர்த்தான ஆட்டம் இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஸ்டேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த கெப்லர் வாலெட்டோட டேஷ்போர்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து காஸ்மோஸ் ஹப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆட்டம் காயின் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓட்டிங் பவர்னு இருக்கும், அதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஏபிஆர்னு இருக்கும், இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஏபிஆர்ன்றது தான் இன்ட்ரெஸ்ட். காஸ்மோ ஸ்டேஷன் என்ற வேலிடேட்டர் கிட்ட தான் நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்டேக் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டையும் ஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் காயின்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் அந்த ரிவார்டை க்ளைம் பண்ண முடியும். அதனால் ஃபுல்லாக ஸ்டேக் பண்ணிடாதீங்க. 2.8000 இது ஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸ்டேக் பண்ணிட்டேன் நான். இப்போ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். $2.80 நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன்.
டோட்டலாக 17 ஆட்டம் வந்து நான் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 15% இதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, பார்ட் 1. அதை பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வாலெட் க்ரியேட் பண்ணி மைன் பண்ணுறதுன்றதுக்கான ஃபுல் ஸ்டெப் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.